யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியேறும் போது மறுபடியும் பார்வோனின் சேனை அவங்களை பின்தொடர்ந்து வந்தது. முன்பக்கம் செங்கடல், பின்பக்கத்தில் ஒரு பார்வோன் சேனை. தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்னைக்கு நாமும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்கிறது என்பது என்னென்னா, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 46:10 வாசித்தனா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த நாட்களிலுமாய் கூட நம்முடைய ஞானத்தையோ பலனையோ திறமைகளையோ குடும்பத்தையோ நம்பாமல் தேவனை மாத்திரமே நம்பி அவரையே சார்ந்து கொள்வது தான். அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் அவங்க கண்கள் அவரையே நோக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நம் முன்பாக இருக்கிற சத்துருக்களை தகர்த்து போடுவார். நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இந்த நாட்களிலுமாய் கூட நம்ம வாழ்க்கையில் வேதனைக்கு மேல் வேதனை வந்திருக்கலாம். எல்லா பக்கத்திலும் நம்ம நெருக்கப்படலாம். எனக்கு ஒரு வழி தெரியவில்லை என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம். மனுஷர்களால் வரும் நிந்தனைய போராட்டத்தை தாங்க முடியாமல் இருக்கலாம். வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதுதான் தாவீது பெலிஸ்தனை முறியடிக்க முயற்சின்றாரு. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பொறுத்திருந்து காத்திருந்து நம்ம ஜெபிக்கப்படும் போது நமக்காக வருகிற எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். இதை நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.